உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, கடக ராசியை பத்தி பேசுறோம். இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள், அது போக எந்த ராசி அவங்களுக்கு ஆகாது. அதாவது குதிரை வண்டி இழுத்து கொள்ளுதுங்குதுன்னா பார்க்கிற கழுதைக்கு வயிறு நொந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு 4 பேர் நல்லது செய்யறவங்க இருந்தாங்கன்னா 40 பேர் கெடுதல் செய்வதற்கு மறைமுகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் சூட்சமம். இப்போ கடக ராசியினுடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அப்போ இந்த சந்திர பகவான் ஆகப்பட்டது கடக ராசிக்கு மட்டும்தான் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்படி இந்த கடக ராசியில ஆட்சியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ஆகப்பட்டது விவசாயம் பண்ணுவதில், விவசாயம் சார்ந்த படிப்பு படிப்பதில், விவசாயத்து மேல நல்ல ஒரு ஆர்வமும் ஒரு பற்றுதலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது போக நிறைய பேர் பார்க்க போனா இதுல படிச்சவங்க டாக்டர் இருக்கிறாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, அவங்க வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. இது மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு அதற்கான பட்டத்தையும் பெற்று இன்னைக்கு வெளிநாடு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது அந்த படிப்புல தடுங்கல்கள் வரும், படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டு தன் வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த தகப்பனுடைய அனுகிரகம் சரியா கிடைக்காது. அம்மா தான் அவங்கள பார்க்க போனா அதிகமா வளர்த்தி இருப்பாங்க, அம்மா தான் அவங்களுக்கு கேர் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது படிக்கிறதுக்கே காசு இல்லாமல் தன்னுடைய படிப்புக்கு தான் சம்பாரிச்சு தன்னுடைய படிப்பை அவங்களே படிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலையும் உருவாயிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கடகராசிக்காரங்க படிச்சிருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அப்பா கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் மகனுக்கு பார்ப்போம்னா அதுல ஒரு திருப்தி இருக்காது, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு கொடுப்பனையும் இருக்காது. அது போக ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கடகராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பாவுடைய அனுகிரகங்கள் ஆகப்பட்டது ஒத்து வராது. 80% ஒத்து வராது, 20% தான் ஒத்து வரும். அப்போ அப்பானால திருப்தி இல்லாமல், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழாமல், அதனால அப்பா மேல மகனுக்கு ஒரு வெறுப்பு தட்டி இந்த மாதிரி சூழ்நிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது போக அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கடகராசிக்காரங்களுக்கு இருக்குதா அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு தான் இருக்குது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. அவங்களுக்கு நல்லவங்களும் தெரியாது, கெட்டவங்களும் தெரியாது, துரோகி யாருன்னு தெரியாது, எல்லாத்தையுமே முழுசா நம்பிடுறீங்க கடகராசிக்காரங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இருந்தும் உங்களுக்கு விட்டு கொடுப்பதில் தான் நல்ல திருப்தி கிடைக்குது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நீங்க வாழ்றீங்க. விட்டு கொடுத்துமே கெட்டும் போயிருக்கிறீங்க. நீங்க விட்டு கொடுப்பது பெருசு இல்ல, யாருக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோம், எதற்காக விட்டு கொடுக்கிறோம், இவங்களுக்கு விட்டு கொடுப்பது சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த பந்தங்களால திருப்தியே இல்லை. உங்களுக்கு தாய் வழி சொந்தமாகட்டும், தகப்பன் வழி சொந்தமாகட்டும், இந்த சொந்த பந்தங்களாகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, நீங்க உங்க சொந்த பந்தத்தை நம்பி ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஏமாற்றத்தில் தான் முடியுது. அதனால சொந்த பந்தங்கள் கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது நல்லது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசிகள் உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம 12 ராசிகள் இருக்குது, அதுல முக்கியமாக சில ராசிகள் உங்களுக்கு ஆகாது. அப்ப அந்த ராசிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நடைமுறை கண்டிப்பா நல்லா இருக்கும். அது என்ன பண்ணிரும்,
நடந்துட்டு போகுது இப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக நீங்க இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருவீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஆகாத ராசி எது அப்படின்னா தனுசு ராசி. உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வர 6வது இடம் தனுசு. அப்ப இந்த தனுசு ராசியினால, இந்த தனுசு ராசிக்காரங்கள்னால கடக ராசிக்காரங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டே தீருவார்கள். இப்ப தனுசு ராசியில ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, கடக ராசியில ஒரு பையன் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்கு மேட்சிங் பண்ணலாமா? இல்ல தனுசு ராசியில பையன் இருக்கிறாங்க, கடகராசியில பொண்ணு இருக்கிறாங்க, இவங்க 2 பேத்துக்கு மேட்சிங் பண்ணலாமான்னா தயவு செய்து வேண்டாம். இப்ப கடகராசியில் இருக்கிறவங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணினாலும் கல்யாணம் பண்ணியுமே ஒரு திருப்தியான, ஒரு சந்தோஷமான, ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. கல்யாணம் என்பது என்ன? 1000 காலத்து பயிர். அப்ப அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்தியாக அமைந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்கள். அப்ப அந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கணும், ஒரு அந்யோன்யம் இருக்கணும், 2 பேர்த்துக்குமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும், ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும், ஒருத்தருக்கோசரம் ஒருத்தர் அப்படி வாழக்கூடியதுதான் வாழ்க்கை. ஆனா கடகராசிக்காரங்கள், மகர ராசிக்காரங்களை தனுசு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு எதிர்பார்க்க முடியாது. சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன பண்றது அப்படின்னா, கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணியே இருந்தாலும் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை பூமிக்கு பாரமாக, கல்யாணம் பண்ணிட்டுமே என்னடா பண்றது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒரு சிலர் ஆப்பட்டது வீட்டு கௌரவம் வீதிக்கு போகக்கூடாது, இல்ல மக்களுக்கோசரம், இல்ல உங்களுடைய தாய் தகப்பனுக்கோசரம் நீங்க வாழ வேண்டிய கட்டாயம் உருவாகும். இது போக பாத்தீங்கன்னா கும்பராசி, அதாவது இந்த கும்பராசிக்காரங்களோட கடகராசிக்காரங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல பாதையில கொண்டு போய் சேர்த்தாது. அந்த ரிலேஷன்ஷிப் ஆப்பட்டது ஸ்டார்டிங் நல்லதான் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வளர வளர உங்களுக்குள்ளேயே மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், அது பிரேக் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே வரும். இது போக பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்கோட நீங்க ஒரு திருமணம் செய்யறீங்க, ஒரு பொண்ணு பாக்குறீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படி இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில பிணிப்பிடை, நோய் நொடி, இதற்கு வந்து விரை செலவுகள், மருத்துவ ரீதியான செலவுகள், ஒரு நோய் பார்த்துமே குணமாகல, இல்லை நமக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையும் உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் உருவாகும். வண்டி வாகனம், அதே சமயத்தில் விபத்துக்கள் வரும். அந்த விபத்துக்கள் வந்துமே நம்மளுக்கு வந்து உயிருக்கு எதுவுமே வராது, ஆனா அந்த விபத்துக்கள்னால நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். அப்ப இந்த கும்பராசிக்காரங்கனாலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. இப்ப நீங்க நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க, நல்ல வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணி ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு தனுசு ராசிக்காரங்களோடையோ இல்ல ஒரு கும்பராசிக்காரங்களோடையோ நீங்க சேர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்படி சேர்ந்து அவங்க ஏதாவது பத்தில பிசினஸ்லயோ இல்ல பணம் கொடுக்கல் வாங்கலையோ இல்ல அவங்களை வச்சு நீங்க வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக தடுங்கலாகும். அந்த பிசினஸ்லயும் கண்டிப்பாக மன முறிவு ஏற்படும். அந்த பிசினஸ்ல நீங்க போட்ட பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப உங்களுடைய நிலைமையாப்பட்டது நீங்க மேல இருந்து படிப்படியாக கீழே இறங்க வேண்டியது வரும். அப்ப உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரமாகப்பட்டது கண்டிப்பாக மாறும். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா தனுசு ராசிக்காரங்க கூட கும்பராசிக்காரங்க கூட நாங்க சேரக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி இல்லை. இப்போ கடகராசிக்காரங்க இந்த கேள்வி கேட்கறீங்க, இதே சமயத்துல உங்களாலையும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை நேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது சாஸ்திர விதி, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதை நம்ம வந்து பார்த்து நடந்துக்கிறதா நல்ல விஷயம். அதே சமயத்துல
கடகராசிக்காரங்க ரொம்ப வைராக்கியம் பிடித்தவர்கள். அவங்க ஒரு விஷயம் வேணும்னா வேணும், வேண்டான வேணும் இப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தும் அவங்க பார்க்கப்பட ஒரு முயற்சி பண்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஸ்ட்ராங்காக நின்றுட்டா பிரச்சனை இல்லை. அதுல ஸ்ட்ராங்காக நிக்கல, இவங்க கூட சேர்றாங்க. இப்ப தனுசு ராசிக்காரன் கூடயும் கும்பராசிக்காரன் கூடயும் சேர்றாங்க அப்படின்னா சேர்ந்தால் கண்டிப்பாக விபரீதம் நடக்கும், மனஸ்தாபங்கள் வரும். அப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா இவங்களோட சேருவதை தவிர்த்துக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல குரு இருக்குது, எத்தனாவது இடத்துல சனி இருக்குது, எத்தனாவது இடத்துல ராகு கேது இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசைநாதன் எங்க இருக்கிறாங்க, அந்த புத்திநாதன் எங்க இருக்கிறாங்க, அந்த புத்திநாதன் நேச்சமா, ஆட்சியா, உச்சமா, பகையா, இது எல்லாமே பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்து, ஒரு தசா புத்திகள் பார்த்து நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா இதுல நஷ்டப்படவே மாட்டீங்க, இதனால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல பொசிஷனுக்கு தான் நீங்க வருவீங்க, இது உறுதி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு எது பகை, எது ஆகாது, எது நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இதை நீங்க மனசுல வச்சுட்டு உங்களுடைய காரியங்களையும் வெற்றிக்குண்டான பாதையில் நீங்க போறது, அந்த வெற்றியை உங்களதாக்கிக்கிறது எல்லாமே உங்க கையில் இருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் இதை அனுப்புங்க. இது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.